நேயர்களே, நமது தமிழ் சமூகம் ஒரு மாபெரும் திரையுலக சகாப்தத்தை இழந்து நிற்கிறது. தமிழ் நெஞ்சங்களை தன்னோட அசாத்திய திரைக்கதை அறிவாலும் யதார்த்தமான நகைச்சுவையாலும் கட்டி போட்ட திரைக்கதை மன்னர் கே பாக்யராஜ் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் ஆழமான அதிர்ச்சியிலும் சோகத்திலையும் ஆழ்த்திருக்கு. அவர் பற்றின ஒரு சிறப்பு தொகுப்பை முதல்ல பார்த்துடலாம். கடந்த ஜூன் 10 அன்று அவருடைய குருநாதர் இயக்குனர் பாரதி ராஜா மறைந்தார். அந்த பெருஞ்சோகம் மறைவதற்குள் அடுத்த சில நாட்களிலேயே அவரது உன்னத சீடனான பாக்யராஜும் மாரடைப்பால் காலமானார் என்பது விதியின் கொடூரம். குருவின் பாதையிலேயே சீடனும் பயணமாகிவிட்டாரோ என்று கலங்கி நிற்கிறது தமிழ் திரையுலகம். ஈரோடு மாவட்டத்தின் வெள்ளாங்கோவிலிலிருந்து சென்னைக்கு இயக்குனராகும் கனவோடு வந்த பாக்யராஜின் ஆரம்பகால ஆயுதம் அவரது அழகான கையெழுத்தும் கதை கூறும் திறமையும் தான். தயாரிப்பாளர் S.A. ராஜ்கண்ணு மூலமாக தம்மிடம் அறிமுகமான பாக்யராஜின் கைவண்ணத்தையும் சுறுசுறுப்பையும் பார்த்த பாரதி ராஜா அவரை தனது முதன்மை உதவி இயக்குனராக சேர்த்து கொண்டார். 16 வயதினிலே படத்தில் ஒரு சிறு காட்சியில் டாக்டராக திரையில் தலை காட்டியவர் பின் சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் விறுவிறுப்பான வசனங்கள் மூலம் தன்னை ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக நிரூபித்தார். பாரதி ராஜாவே வியந்து புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் கதாநாயகனாக பாக்யராஜை உயர்த்தி அழகு பார்த்தார். குருவும் சீடனும் இணைந்து தமிழ் சினிமாவின் புதிய சகாப்தத்திற்கு அஸ்திவாரம் போட்டனர். 1979 சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்த பாக்யராஜ் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என இருபெரும் ஆளுமைகள் தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருந்த 80களில் தனக்கென ஒரு தனிப்பாதையை உருவாக்கினார். தடித்த கண்ணாடி, சுருட்டை முடி, சண்டை காட்சிகளில் அடிவாங்கும் அப்பாவித்தனம், சாதுரியமான பேச்சு என ஒரு சராசரி மனிதனை திரையில் நாயகனாக்கினார். பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளோ அதிரடி திருப்பங்களோ இல்லாமல் மிக சாதாரண மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையை யதார்த்தமான நகைச்சுவையோடும் குடும்ப பின்னணியோடும் சுவாரஸ்யமான திரைக்கதையாக மாற்றுவதில் இவர் கில்லாடி. இதனாலேயே பாக்யராஜுக்கு திரைக்கதை மன்னன் என்ற பட்டம் கிடைத்தது. அவரது படங்களில் வில்லன்கள் என்று யாரும் தனியாக இருக்க மாட்டார்கள். சூழ்நிலைகளும் மனிதர்களின் ஈகோவும் வில்லனாக இருக்கும். பிரச்சனைகளே இல்லாத மனிதன் இல்லை. அந்த பிரச்சனைகளையே ரசித்து சிரிக்கும்படி திரைக்கதை அமைப்பதில் பாக்யராஜை மிஞ்ச இங்கு யாருமில்லை. பாக்யராஜின் அசாத்தியமான எழுத்து திறமைக்கு 1981ஆம் ஆண்டு ஒரு மிகச் சிறந்த உதாரணம். அந்த ஒரே ஆண்டில் அவர் இயக்கி எழுதி நடித்த இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள் மற்றும் வசனம் எழுதிய படங்கள் வெளியாகி வசூலிலும் விமர்சனத்திலும் சரித்திரம் படைத்தன. காதல், ஏமாற்றம், தியாகம், நகைச்சுவை என பலதரப்பட்ட உணர்வுகளை ஒரே சமயத்தில் அவரால் கையாள முடிந்தது. அவர் இயக்கிய முந்தானை முடிச்சு படத்தின் முருங்கைக்காய் காமெடி தலைமுறைகளை தாண்டிய நகைச்சுவை முத்திரை. நகைச்சுவை மட்டுமல்ல, தனது மனைவி பூர்ணிமா நடித்த விதி திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் நீதிமன்ற காட்சியில் பெண்ணின் கற்பு மற்றும் ஒழுக்கம் குறித்த பழைய சமூக பார்வைகளை சாடி படி தாண்டினால் பத்தினி இல்லை என்கிறது பழைய கதை, படி தாண்டினாலும் பத்தினி பத்தினிதான் என்று குறிப்பிட்டார். அந்த ஒற்றை வசனத்தின் மூலம் திரையரங்குகளை அதிர வைத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை ஒரு மிகச்சிறந்த முற்போக்கு சிந்தனையாளராகவும் வரலாற்றில் பதிவு செய்ய அவர் தவறவில்லை. பாக்யராஜின் திரைக்கதை அறிவு தமிழ்நாட்டோடு நின்றுவிடவில்லை. ஹிந்தி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நடித்த ஆக்ரி ராஸ்தா, ராஜேஷ் கண்ணா நடித்த மாஸ்டர் ஜி, அனில் கபூர் நடித்த மிஸ்டர் பெச்சாரா என இவரது கதைகள் பாலிவுட்டிலும் ரீமேக் செய்யப்பட்டு மாபெரும் வெற்றிகளை பெற்றன. சினிமா மட்டுமல்லாது பாக்யா வார இதழின் மூலம் பத்திரிகையாளராகவும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பல இளம் படைப்பாளிகளுக்கு உந்து சக்தியாக இருந்தவர் பாக்யராஜ். தமிழ் திரையுலகின் எழுத்தரசன் பாக்யராஜ் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் அவர் உருவாக்கி சென்ற திரைக்கதை தத்துவங்கள் தமிழ் சினிமா உள்ளவரை ரசிகர்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.